உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். டேய் நீங்க 2 பேரும் கார் கிட்ட வெயிட் பண்ணுங்கடா. ஓகேடா. நான் போய் குழந்தைகளை கூட்டி வந்துடுறேன். ஏய் வாடா. சாபூத்ரி அபி சரி வா. டேய் என்ன விட்டுட்டு எல்லாரும் திருவிழாக்கு வந்துட்டீங்களா? ஆமா நீங்க யாரு? அபி அந்த மாஸ்க் சூப்பரா இருக்குல. காவியா உனக்கும் பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் கடையில உங்கள மாதிரி குட்டீஸ்க்கு மாஸ்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கேன். அப்படியா? அப்ப எங்களுக்கும் கொடுப்பீங்களா? உங்களுக்கு இல்லாமலா? தாராளமா வாங்கிக்கோங்க. ஐயா வணக்கம். வணக்கம்மா. நாங்க புதுசா வந்திருக்கோம். அப்படியா? இங்க அஸ்தி எப்படி கரைக்கிறதுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? இந்த கோயிலுக்குன்னு பெரிய சிறப்பம்சம் இருக்குமா. காசி ராமேஸ்வரம் போய் அந்த புண்ணிய நதியில தலை முழுகுனா நம்ம பாவம் எல்லாம் போய் மோட்சம் கிடைக்கும்னு சொல்லுவாங்கம்மா. அதை விட இந்த அம்பாள் கோயில்ல கால் எடுத்து வச்சாலே நம்ம பாவம் பிணிகெல்லாம் போவோன்னு இதுக்கு எத்தனையோ உதாரணங்கள் இருக்குமா. இந்த ஊர்ல இருக்கிறவங்க 108 நாள் விரதம் இருந்து இந்த குளத்துல குளிச்சு 108 பேருக்கு அன்னதானம் பண்ணி இந்த ஆத்தால சரணாகதி அடைஞ்சா மோட்சமே கிடைக்கும்னு ஒரு ஐதீகம் இருக்குமா. காசி ராமேஸ்வரம் போக முடியாதவங்க இந்த அம்பாளை வந்து வேண்டிக்கிட்டு இந்த குளத்துல அஸ்தியை கரைச்சா அந்த ஆத்மா இந்த அம்பாளோட கால அடியில போய் சேர்ந்துருமா. யதாவர்ம சுந்தர பாண்டியன் போர்ல செஞ்ச கொலைகளால மோட்சம் அடையாம அல்லாடிட்டு இருந்ததாகவும் அதுக்கு அவரோட மகனான ஜடாவர்ம சுந்தர பாண்டியன் அம்பால வேண்டி தவ இருந்ததாகவும் அம்பாள் காட்சி கொடுத்ததாகவும் இந்த இடத்துல கோயிலை எழுப்பு உங்க தகப்பனோட அஸ்தியை கொண்டு வந்து இந்த கோயில் குளத்துல கரைச்சா என் காலடியில வந்து சேருவார்னு வரம் கொடுத்திருக்காங்க. அப்படி அவர் காலத்துல இருந்து காலங்காலமா பரம்பரையா இங்க அப்படி நடந்துட்டு இருக்குமா. நீங்க யாரோடைய அஸ்தியை கரைக்க வந்தீங்க? என் மருமகளோட அஸ்தியை கரைக்க வந்திருக்கேன். சரிம்மா, அவங்க புருஷனும் இல்ல அவங்க அப்பாவும் வந்திருக்காங்களா? அவங்க தாங்க இந்த சாங்கியத்தை பண்ணணும். வந்துகிட்டு இருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. சரி, இவர் கோயில் நிர்வாகி, கொஞ்சம் முன்ன இருந்து பாத்துக்கப்பா. சரி சரிங்க. அம்மா நீங்க வாங்க. சரி. பசங்களை எங்க காணோம்? எங்க போனாங்க? நீ ஒண்ணு பண்ணு, அவங்க எங்க இருக்காங்கன்னு பார்த்து கூட்டிட்டு வா. நான் போறேன், நீ பைய கொடு. நீ பார்த்து கூட்டிட்டு வா, நாங்க போய். சரிம்மா. இந்த ஊரை பத்தி குழந்தைங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. எங்க போயிருப்பாங்க? எங்க போய் தேடுறதுன்னே தெரியலையே. கடவுளே, எழில் சார் வந்து குழந்தைங்க எங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? சுடர், நானும் எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், பசங்களை எங்கேயும் காணோம். விளையாட்டுத்தனமா ஏதோ தெரியாம பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்களா? எதுவுமே தெரியலையே. சுடர், எதுக்கோ எழில கூப்பிட்டு சுடர். என்ன சுடர், கண்ணெல்லாம் அப்படியே கலங்கி இருக்கிற மாதிரி தெரியுது. என்னாச்சு? குழந்தைங்கள காணுமா?
ஏய், நீ எப்படிங்க? உனக்கு குடும்பத்தை பாத்துக்கணும், குழந்தைங்களை பாத்துக்கணும், 1000 வேலை இருக்கும். எனக்கு ஒரே வேலைதான், அது உன்னை அழிக்கிறது மட்டும்தான். அதனால நீ எங்க போறியோ அங்க நான் இருக்கணும்ல. என் குழந்தைங்களை எதுக்கு கடத்தின? ஐயோ, கண்டுபிடிச்சிட்டியே. குழந்தைங்க இல்ல, அந்த நாளும் குட்டி சாத்தானுங்க. ஏய், எப்ப தனியா மாட்டுவாங்கன்னு பாத்துக்கிட்டே இருந்தேன். மாட்டுனாங்க, தூக்கிட்டேன். ஐயோ என் குழந்தைங்க சுடர், இவ கொலைகாரி. என்ன கொன்ன மாதிரி நம்ம குழந்தைங்களை இவ ஏதாவது பண்ணிடுவா. காப்பாத்து சுடர், குழந்தைங்களை எப்படியாவது காப்பாத்து. மனோகரி, நீ பண்றது பெரிய தப்பு. குழந்தைங்களை விட்டுரு. அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? உனக்கும் எனக்கும் தானே பிரச்சனை. அவங்கள விட்டுரு. அப்படியெல்லாம் விட முடியாது. ஒரு விதத்துல எழிலோட என்ன சேர விடாம நீ டார்ச்சர் பண்ண மாதிரி அந்த 4 குட்டி சாத்தானுங்களும் டார்ச்சர் பண்ணிருக்குங்க. அதனால உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். என் குழந்தைகளை என்ன பண்ண? ஏய், இரு இரு இரு, என்ன அவசரப்படுற? நீ இப்படி கேப்பேன்னு தெரியும். அதான் உனக்காக ஸ்பெஷலா ஒரு வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கேன். இரு, காட்டுறேன். பாரு. இரு இரு, மத்தவங்க அலறதையும் நீ பாக்கணும்ல. என் பிள்ளைங்களை விட்டு மனோகரி, என் பிள்ளைங்களை விட்டு அவங்கள எதுவும் பண்ணாத. தயவு செஞ்சு உனக்கு கெஞ்சி கேக்குறேன், அவங்கள விட்டு. நீ இப்படி கெஞ்சுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? இப்போ இன்னும் என்னெல்லாம் பண்ண போறேன்னு சொல்ற, நல்லா கேட்டுக்கோ. உன்னை கடத்தி ஒரு ட்ரம்ல போட்டு புதைச்சேன், அது ஞாபகம் இருக்கா? ஓ, அத பண்ண சொன்னதே நான் தான், உனக்கு தெரியாதுல்ல? சாரி, சொல்லிருக்கணும். அதே மாதிரி இந்த 4 பிசாசுங்களையும் தனி 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 ட்ரம்ல போட்டு புதைக்க போறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.